இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திரு அவையானது புனித தோமையார் விழாவை கொண்டாடுகிறது. இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு தோமாவிற்கு இந்தியாவிற்கு போகுமாறு சீட்டு விழுந்தது. எனவே அவர் இந்தியாவிற்கு வந்தார். அப்போது குண்டபோரஸ் என்னும் மன்னன் அழகு மிளிர்ந்த ஒரு மாளிகை கட்ட நினைத்தான். இந்த பொறுப்பை அவன் தன்னுடைய ஆலோசகராகிய ஹப்பான்ஸ் என்பவரிடம் ஒப்படைத்தான். ஹப்பான்ஸ் யாரிடம் இந்த வேலையை கொடுப்பது என நினைத்து கொண்டிருக்கும்போது அவருக்கு கனவில் தோமா என்னும் ஒருவர் இருக்கிறார், அவர் கட்டடக்கலையில் வல்லுனர் என்ற செய்தி வெளிப்படுத்தப்பட்டது. எனவே அவர் தோமாவை அணுகி சென்று மாளிகை கட்டும் பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தார். மன்னர் தோமாவிடம் மாளிகை கட்டுவதற்கான போதிய பணத்தை கொடுத்துவிட்டு 2 ஆண்டுகள் வெளிநாட்டு பயணம் சென்றார். தோமாவோ மன்னன் மாளிகை கட்ட கொடுத்த பணத்தை அதற்காக பயன்படுத்தாமல் ஏழை எளியவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். 2 ஆண்டுகள் கழித்து மன்னர் தோமாவை அழைத்து மாளிகை எங்கே என்று கேட்டார். அதற்கு அவர், மாளிகை இங்கே இல்லை, விண்ணகத்திலே கட்டப்பட்டிருக்கிறது என்றார். இதை கேட்டு சினமடைந்த மன்னன் தோமாவை சிறையில் அடைத்தான். இதற்கிடையில் மன்னனின் சகோதரன் காத் என்பவன் இறந்து போனான். ஒரு நாள் அவன் மன்னருக்கு கனவில் தோன்றி, சகோதரனே, விண்ணகத்தில் உனக்காக ஓர் அழகு மிளிர்ந்த மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது. மேலும் நீ சிறையில் அடைத்து வைத்திருக்கும் மனிதர் சாதாரண மனிதர் அல்ல, அவர் கடவுளின் தூதர் என்று உரைத்தான். இதை அறிந்த மன்னன் சிறையில் இருந்த தோமாவை விடுதலை செய்து அனுப்பினான். அதோடு மட்டுமல்லாமல் அவரிடமிருந்து திருமுழுக்கு பெற்று உண்மை கிறிஸ்தவனாக வாழ தொடங்கினான். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, திதிம் என அழைக்கப்படும் தோமா கலிலேயாவை சார்ந்தவர். இவரும் தூய பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு போன்று மீன்பிடி தொழிலை செய்து வந்தார். ஆண்டவர் இயேசு அழைத்தவுடன் இவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்ந்தார். விவிலியத்தில் யோவான் நற்செய்தியை தவிர மற்ற நற்செய்தி நூல்களில் இவரை குறித்த செய்திகள் காண கிடைக்கவில்லை. யோவான் இவரை குறித்து சொல்கிற செய்திகளை வைத்துக்கொண்டு இவர் எப்படிப்பட்ட ஆளுமை என நாம் புரிந்து கொள்ளலாம். இயேசுவின் நெருங்கிய நண்பரான லாசர் இறந்தபோது இயேசு பெத்தானியாவிற்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தார். அப்போது சீடர்கள் எல்லாம் இயேசுவிடம், ரபி, இப்போதுதானே யூதர்கள் உம்மேல் கல்லெறிய முயன்றார்கள், மீண்டும் அங்கு போகிறீரா என்று சொல்லி அவரை தடுத்தார்கள். இதை தூய யோவான் நற்செய்தியில் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆனால் தோமாவோ, நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று சொல்லி தான் இயேசுவுக்காக எதையும் செய்ய துணிந்தவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். இன்னொரு சமயம் இயேசு சீடர்களிடம், நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன் என்று சொல்லும்போது தோமா, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்பார். அதற்கு இயேசு, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்பார். இதை யோவான் நற்செய்தியில் 14ஆம் அதிகாரம் 1-6 முடிய பார்க்கிறோம். இப்பகுதியில்
இயேசு சொன்னது மற்ற சீடர்களுக்கு புரியாதிருக்கும். ஆனால் அவர்கள் இயேசுவிடம் கேள்வி கேட்க துணியவில்லை. தோமாதான் மிகவும் துணிச்சலாக கேள்வியை கேட்டு விளக்கத்தை தெரிந்து கொள்கிறார். இதன் மூலம் அவர் உண்மையை அறிந்து கொள்ள முற்படுபவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இயேசு தன்னுடைய உயிர்ப்புக்கு பிறகு சீடர்களுக்கு தோன்றினார். அவர் தோன்றிய நேரம் தோமா அங்கு இல்லை. எனவே சீடர்கள் அனைவரும் இயேசு தோன்றிய செய்தியை தோமாவிடம் எடுத்து சொன்னபோது அவர், நான் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட காயங்களில் என் விரலையும் அவருடைய விலாவில் ஏற்பட்ட காயத்தில் என்னுடைய கையை விட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்கிறார். 8 நாட்களுக்கு பிறகு சீடர்கள் அனைவரும், தோமாவும் அதில் இருந்தார், ஒன்றாக கூடி வந்தபோது இயேசு அவர்கள் நடுவே தோன்றி அவர்களை வாழ்த்தினார். பின்னர் தோமாவிடம், தோமா, உம்முடைய விரலை என்னுடைய கையிலும் கையை என்னுடைய விலாவிலும் விட்டு பார் என்று சொல்லிவிட்டு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்பார். அப்போது தோமா, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்பார். இதை தூய யோவான் நற்செய்தியில் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் பார்க்கிறோம். இந்த பகுதியை வைத்து நிறைய பேர் தோமா ஒரு சந்தேக பேர் வழி என்பர். ஆனால் உண்மையில் அவர் முழு உண்மையை அறிந்து கொள்வதற்காக இப்படி செயல்பட்டார் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று தோமா அறிக்கையிட்ட நம்பிக்கை அறிக்கையைப் போல வேறு யாரும் இப்படி வெளிப்படுத்தவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு தோமா தற்போதைய ஈரான், பெர்சியா போன்ற பகுதிகளுக்கு சென்று நற்செய்தி அறிவித்ததாகவும் இறுதியில் இந்தியாவின் தென்பகுதியில் வந்து நற்செய்தி அறிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் கிபி 52ஆம் ஆண்டு தோமா கேரளாவில் உள்ள கிராங்கனூர் பகுதியில் தரை இறங்கினார் என்றும் அங்கே 7 ஆலயங்களை கட்டி எழுப்பினார் என்றும் உறுதியாக நம்பப்படுகிறது. அதற்கு கேரளாவில் உள்ள தோமையார் கிறிஸ்தவர்களே சான்றாக இருக்கிறார்கள். தோமா கிராங்கனூரையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் சில ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு அதன் பிறகு சென்னையில் உள்ள மயிலாப்பூர் பகுதியில் நற்செய்தி அறிவித்தார். அவருடைய போதனையை கேட்டு நிறைய மக்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றினார்கள். இதனால் அவருக்கு இந்து பூசாரிகளிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு வந்தது. ஆனால் தோமா தனக்கு வந்த எதிர்ப்புகளை எல்லாம் முறியடித்துவிட்டு தொடர்ந்து நற்செய்தியை அறிவித்து வந்தார். ஒரு சமயம் அவர் சின்ன மலையில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது பகைவர்கள் வந்து அவர் மீது ஈட்டியை பாய்ச்சி அவரை கொலை செய்தார்கள். இவ்வாறு தோமா முன்பு சொன்ன, வாருங்கள் நாமும் போவோம், அவரோடு இறப்போம் என்ற வார்த்தையை உண்மையாக்கி காட்டினார். 232ஆம் ஆண்டு தோமாவின் புனித பொருட்கள் எடேசாவிற்கு கொண்டு செல்லப்பட்டன. 15ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வந்த போர்த்துகீசியர்கள் தோமாவின் கல்லறை இருந்த இடத்தில் ஆலயம் கட்டினார்கள். 1972ஆம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த திருத்தந்தை 6ஆம் பவுல் தோமாவை இந்திய நாட்டின் திருத்தூதராக அறிவித்தார். இந்திய நாட்டின் திருத்தூதர் என அழைக்கப்படும் தூய தோமாவின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். நம்பிக்கையோடு வாழ்வோம். நற்செய்தியில் இயேசு தோமாவை பார்த்து, நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்பார். தூய யோவான் நற்செய்தியில்
20ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில். இதையே நமது சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். தோமா இயேசுவின் உயிர்ப்பை குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ள நினைத்தார். அதனால் அவர், இயேசுவின் கைகளில் என்னுடைய விரலையும் அவருடைய விலாவில் என்னுடைய கையை விட்டால் ஒழிய நம்ப மாட்டேன் என்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம் இறைவனிடத்தில் நம்மோடு வாழும் சக மனிதர்களிடத்தில் நம்பிக்கை கொண்டு வாழ்கிறோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்பிக்கை என்பது எத்தகையது என்பதை எபிரேயருக்கு எழுதிய கடிதத்தில் ஆசிரியர் அழகாக சொல்வார். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. எபிரேயருக்கு கடிதத்தில் 11:1 வசனத்தில் பார்க்கிறோம். நாம் நம்மை படைத்தவரில், ஏன் நம்மோடு இருப்பவரில் ஐயமில்லாது இருக்க வேண்டும். அதுவே உண்மையான நம்பிக்கையாகும். ஆனால் பல நேரங்களில் கடவுளிடத்திலும் நம்பிக்கை கொள்வதில்லை, நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்களிடத்திலும் நம்பிக்கை கொள்வதில்லை. எப்போதும் அவ நம்பிக்கையிலே வாழ்ந்து மடிந்து போய்விடுவதில்லை. எப்போதும் அவ நம்பிக்கையோடும் சந்தேக புத்தியோடும் வாழ்ந்த ஒரு பெண்மணியை குறித்து சொல்லப்படும் வேடிக்கையான நிகழ்வு இது. கணவன் மனைவி 2 குழந்தைகள் என்று இருந்த வீட்டில் மனைவி எப்போதும் தன்னுடைய கணவன் மீது சந்தேகப்பட்டு கொண்டிருந்தாள். காரணம், மனைவி அலுவலகத்தில் வேலை பார்த்தாள். கணவரோ வேலை ஏதும் இல்லாமல் வீட்டிலேயே இருந்தார். வீட்டில் இருக்கும் கணவர் என்ன செய்கிறார் என்பதுதான் அவர் மனைவிக்கு சந்தேகம். அதனால் மனைவி அலுவலகத்திற்கு சென்று தன்னுடைய கணவருக்கு போன் செய்து, எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்பார். அவர் வீட்டில் இருக்கிறேன் என்பார். வீட்டில் இருக்கிறீர்கள் என்றால் எங்கே, மிக்சியை ஆன் செய்து காட்டுங்கள் என்பார். அவரும் மிக்சியை ஆன் செய்வார். உடனே மனைவி தன்னுடைய கணவர் வீட்டில்தான் இருக்கிறார் என நினைத்து கொண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கொள்வார். இது வேடிக்கையாகவும் வாடிக்கையாகவும் ஒவ்வொரு நாளும் இருந்தது. ஒரு நாள் மனைவி தன்னுடைய கணவர் தான் அலுவலகம் சென்ற பிறகு உண்மையிலேயே வீட்டில்தான் இருக்கிறாரா அல்லது வேறு எங்கும் போய்விடுகிறாரா என சோதித்து பார்க்க விரும்பினார். அதனால் அவர் அலுவலகம் செல்வது போல வெளியே சென்றுவிட்டு சிறிது நேரத்திற்குள் வீட்டிற்கு வந்தார். வீட்டிற்கு வந்தபோது வீட்டில் கணவரை காணவில்லை, பிள்ளைகள் மட்டுமே இருந்தார்கள். இதை பார்த்து திடுக்கிட்டு போன மனைவி தன்னுடைய பிள்ளைகளிடம், அப்பாவை எங்கே காணோம் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த பிள்ளைகள், அப்பா இப்போதுதான் மிக்சியை தூக்கி கொண்டு வெளியே போனார் என்றார்கள். இதை கேட்டதுதான் தாமதம். தன்னுடைய கணவர் தன்னை இத்தனை நாளும் இப்படிதான் ஏமாற்றி கொண்டிருக்கிறாரோ என நினைத்து மயக்கம் போட்டு விழுந்தார் அந்த மனைவி. இறையேசில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய தோமாவின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசுவை போல எல்லா மக்களுக்கும் அறிவிப்போம். இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடு வாழ்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.